அந்த மந்திரம் தான் உன்னை தியானம் வர வைக்கும். புரியுதா? மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்னு அந்த மந்திரம் சொல்ல 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 குண்டூசி கூட நுழையக்கூடியாத இடத்துக்குள்ள ஒருத்தன் உட்காந்து ஒரு சாதகன் தியானம் பண்ணா அப்படின்னா அங்க மேல அப்படிதான் இருக்கு. அப்ப அப்படியே உட்காரும் போது உனக்கு ஒரு மௌனம் அப்படியே கிட்டும். அந்த மௌனம் கிட்டுறது 2 மணிலேருந்து 6:15 தான் டைம். அப்ப நம்ம சிருஷ்டி பண்றது, படைக்கிறது எப்படி படைக்கிறோம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுதுன்னா, பியூர் மௌனம், எந்த சத்தம் கிடையாது, சலனம் கிடையாது, காற்று கூட சுவாசிக்கிறது, உள்காற்று வெளிக்காற்று கூட கிடையாது. அந்த உடலை சரி செய்யறது நீ மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப உடல் சார்ந்து ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் தியானத்துக்கே உட்காரணும். உடல் சார்ந்த புரிதல் இல்லாத போது அவங்க தியானம் பண்றதுக்கு இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். அது உன்னை பாதுகாத்து உன்னை ஒரு வழியை காட்டுங்கிறதுக்காக தான் இந்த அலைவரிசையை கையில கொடுக்கும். அப்ப எத்தனையோ லட்ச ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரிடர் காலம், உனக்கு ஒரு வெள்ளம் வரப்போகுது, அப்ப நீ வெள்ளத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்து. அப்ப இந்த மந்திரத்தோட வேல்வி என்ன, இதோடைய பவர் என்ன, உனக்கு ஆபத்து வரும்போது தான் தெரியும் இவன் எப்படி வேலை செய்வான் அப்படின்னு. அப்ப ஒரு உயர்ந்த குருவா இருக்கக்கூடிய ஒரு யுனிவர்சல்ல ஒரு பிரபஞ்சத்தோடைய அதோடைய தத்துவத்தையே எடுத்து உன் கையில கொடுத்துட்டேன் நான். புரியுதா? அது என்னுடைய தத்துவம் கிடையாது, பிரபஞ்சமே அதுதான். அண்ட சராசரமே இந்த உலகத்துல முதல் முறையா தோன்றி படைத்தான்ல, அவன் தான் மனமற்றவன். இதுதான் ஒரு குரு. உன் தாய் மார்புலேருந்து பால் கொடுப்பா, நான் கண்ணுலேருந்து பால் கொடுப்பேன். புரியுதா? இதுதான் உண்மையான தியானம். இந்த இடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இன்னைக்கு தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பின்னாட்கள்ல இந்த இடம், இந்த 14 மைல் சுத்துறங்கள்ல அந்த இடமும் இந்த இடமும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத எழுதி டேட்டை போட்டு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் சொல்றேன், இது இந்த காலத்தால உணர்த்தப்படணும், காலத்தால சொல்லப்படணும், காலத்தால வழிகாட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாமளும் எத்தனையோ குருமார்கிட்ட கொய்யாப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நின்றுருக்கோம். ஆனா உண்மையான தியானங்கிறது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயங்கிறத அந்த வளர்ச்சியும் அந்த தியானமும் தான் நமக்கு காட்டி கொடுத்துச்சு. எத்தனை ஞானிகள் இந்த திருவண்ணாமலையில அந்த கல் மலை தான் உருவாக்குனுச்சு, அந்த கல் செயல் தான் உருவாக்குனுச்சு. அப்ப இந்த இடமே ஒரு எம்டினஸான இடம் தான் உருவாக்கும், ஆளாக்கும். அப்போ ஒரு உடலா இருக்கிற ஒரு கேரக்டர் எல்லா நேரத்திலையும் உங்களை உருவாக்கிக்கிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காது. பிளெயினா உட்காரு, அதை பழகுங்க. பிளெயினா உட்காந்து பழகிட்டேன்னா உனக்கு அதுதான் சமாதி. இப்பயே பிளெயினா உட்காந்து பழகணும்னா அது உனக்கு சமாதிக்கான ஒரு வாய்ப்பை உனக்கு அமைதியை, மௌனத்துக்கான ஒரு வேலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதா? நீ வேற எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகாது. உட்கார்ந்தவங்க எல்லாருமே அப்படி பிளெயினா தான் உட்காந்துட்டு ஒரு பெரிய சமாதி நிலையை எட்டி இருக்கிறாங்க. அதனால அதுக்கு ஒரு உணர்வு தான் நான் கொடுத்துருக்கிறேன். நடக்கட்டும், ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அப்போ உனக்கு இந்த மாதிரி எண்ணம் பின்னாடி போகிறது, தூங்கும்போது அந்த மந்திரத்தை வலுவாக சொல்லு, பல டைம் சொல்லிக்கிட்டே இரு. அந்த மந்திரம் தான் உன்னை தியானம் வர வைக்கும். புரியுதா? மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்னு அந்த மந்திரம் சொல்ல 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 மனமும் தூக்கமும் அடித்து தூக்கி அங்கிட்ட வெளியில் எரிஞ்சிடும். அந்த மின்சார பவர் வரும். இது சொல்ல சொல்ல இதுக்குள்ளேருந்து ஒரு காந்த சக்தி வெளிப்படும். புரியுதா? அதுதான் அது. அதை நீ சொல்லாம சும்மா 2 வாட்டி 3 வாட்டி சொல்லிட்டு இருந்தனா அது சரிப்பட்டு வராது. அது ரொம்ப அவசியமா நீங்க பார்க்கப்படணும். சரிதானே? பழைய இதை யாரும் பண்ண வேண்டாம். இது இந்த இது உங்களுக்குள்ள சொல்லுங்க. இது ஒரு வேற ஒரு வேரியேஷனை ஏற்படுத்தும், வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்குள்ள ஒரு மௌனத்தையும் நமக்குள்ள ஒரு அமைதியையும் ஒரு பிரபஞ்சத்திலேருந்து இன்னைக்கு இந்த சூழல்ல இருக்கிற அந்த பிரபஞ்ச டிவைஸ்லேருந்து, அந்த அலைவரிசையிலேருந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் உலகம் தோன்றிய முதல்ல விஷயம் என்ன விட்டுருங்க, மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவங்கிறது இந்த பிரபஞ்சம்தான். இந்த யுனிவர்சல் இது இப்படிதான் இருக்கு. இப்போ யுனிவர்சல்ல தான் நினைச்சு நான் உங்களை பண்ண சொல்றேன். இதுவே அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த விஷயத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நீ ஒரு கிளீனா கண்டுபிடிக்கணும்னா உன்னுடைய ஓப்பன் பிளேஸ்ல மொட்டை மாடி மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு
அதிகாலையில் ஒரு 4:15 4:30 மணிக்கு உட்காந்து இது மாதிரி ஒரு விஷயத்த ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணி பாரு. அதோட லெவல் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லையும் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஓப்பனில் அதிகாலையில் பிடிக்கணும். ஒரு 4:30லேருந்து 6:15 தாங்க தியானம். அதுக்கப்புறம்லாம் தியானம்லாம் கிடையாது. அதே மாதிரி நீ நல்ல தியானம் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷனலாக நல்ல தியானம் பண்ணுறவனா இருந்தால் ஒரு 2 ரெடியாக இருந்தோம். நல்லா தியானம் பண்ணுறவன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக கரெக்டாக தியானம் பண்ணுற ஆளுனா ஒரு 2 ரெடியாகி வயிற்றெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணிட்டு வெறும் வயிற்றோட ஒரு 3 மணிக்கெல்லாம் உட்காந்தா ஒரு 6:15 வரைக்கும் தியானம். அது அவ்வளோதான் போதும். டேலெல்லாம் தியானமே தேவை கிடையாது. அது ஒட்டுமொத்தமான ஒரு 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 யூனிவர்சலுடைய இப்போ நீ உன் உடல் அமைதியாகணும். அப்போ அந்த யூனிவர்சல் இருக்கிற அமைதியை நீ உணர்வ. தியானத்துக்குள்ளேருந்து நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அண்ட சராசரத்தில் இங்கே சுற்றி இருக்கிற பூலோகம் ஃபுல்லாக சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் சுத்த அமைதி, அப்படியே பியூராக அமைதியாக ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கு. அந்த பின் ட்ராப் சைலண்ட்டு உனக்கு கிடைக்கும். அதுதான் வேணும். இப்போ நம்மக்கிட்ட எதுக்காக தியானம்னா நம்ம ஒரு இறைச்சல்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிரபஞ்சம்ங்கிறது ஒரு இறைச்சல் இல்லாமல் இருக்கு. இங்கே கீழே ஆகாயத்தில் இருக்கிற இடி மின்னல் இந்த விஷயம் எல்லாம் இங்கிட்டு அதை தாண்டி மேலே போயிட்டா சுத்தமாக காற்று கூட கிடையாது. இதுதான் ஒரு குகைக்குள்ள ஒரு காற்று கூட வர முடியாத இடத்துக்குள்ள, குண்டூசி கூட நுழையக்கூடியாத இடத்துக்குள்ள ஒருத்தன் உட்காந்து ஒரு சாதகன் தியானம் பண்ணா அப்படின்னா அங்க மேல அப்படிதான் இருக்கு. அப்ப அப்படியே உட்காரும் போது உனக்கு ஒரு மௌனம் அப்படியே கிட்டும். அந்த மௌனம் கிட்டுறது 2 மணிலேருந்து 6:15 தான் டைம். புரியுதுங்களா? இரவு 2 காலையில் ஒரு 6:15 வரைக்கும் இந்த டைம் பயங்கரமான டைம். அப்போ சாதகன் எப்பயுமே எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னா, இரவு ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்குள்ள உணவு எடுத்துக்கிட்டான், இல்லை 8 மணிக்குள்ள உணவு எடுத்துக்கிட்டான், மேக்சிமம் 8 மணிக்குள்ள உணவு எடுத்துக்கிட்டு அவன் பண்ணுவான். காடுகள் மலைகளில் இருக்கிறவங்க அவங்க மத்தியான உணவு இல்லைன்னா 4 மணிக்கு உணவு எடுத்து முடிச்சுக்குவாங்க, கம்மியாக எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா இரவுல சாதகம் பண்ணுவாங்க. 9 மணிக்கு 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சா அதிகாலை வரைக்கும் தியானம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதோடைய செயல் வேற. ஏன் அந்த செயலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு சவுண்ட் இல்லாத ஒரு மௌனத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அப்போ டேல என்ன இருக்குன்னா, வெளியில ஒரு காட்டில் கூட வெவ்வேறு விதமாக சவுண்ட் இருக்கும். பறவைகள்லாம் போய் இரவுகளில் போய் எல்லாம் ஸ்டேவாகி எல்லாமே ஸ்டேபிள்ஃபுல்லாகி ஒரு சிறு சவுண்டு கூட இருக்காது இரவுகளில். அப்போ இரவை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டதுக்கு, குகையை தேர்ந்தெடுத்துக்கிட்டது தன்னுடைய சுவாசம், தான் உடலில் நடக்கிற அந்த செயல், இது எல்லாத்தையும் அப்படியே மௌனமாக கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு செயலில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எனக்கு என்ன தியானத்துல எல்லாம் உணர்ந்தேன் அப்படின்னா, இங்க உள்ள இருக்குல்ல அண்டத்துல, அண்டம் பிண்டம்னு சொல்றாங்கல்ல, அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல என்ன, இந்த பிண்டத்துல ஒரு அமைதி நிலை ஒரு செயல் உருவாகுது. அப்ப விழிப்புல இருக்கிறேன். சமாதிங்கிறது விழிப்பு வராது, எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப எனக்குள்ள என்னன்னா ஒரு விழிப்பு கிடைக்குது. அந்த விழிப்புல ஒரு மௌனமா அப்படியே ஆழ்ந்து உட்காந்துருக்கேன், சத்தமே இல்லை. இதே செயல் தான் இந்த அண்டத்துல, இந்த பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்திலையும் நிகழுது, அந்த அண்டத்துல நிகழ்றதுதான் அந்த பிண்டத்திலையும் நிகழுது. அப்ப இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன ஒரே ஒரு கான்வர்சேஷன்னா, பின் ட்ராப் சைலண்ட், அப்படியே ஒரு மௌனத்துல அப்படியே நிகழுது. அப்புறம் அடுத்தது எனக்கு அங்கேருந்து கத்துக்கிட்டது, அங்கேருந்து பார்க்கறது என்னன்னா, கமிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு கிடைச்சவரை சொல்றேன், உங்களை சொல்லலைங்க. இந்த மாதிரி அனுபவம் கிடைச்ச அந்த இடம் கமிட்மெண்ட்டே இல்லை. இப்போ எப்படின்னா, ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை வேண்டக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி உள்ளவங்க, உங்களை சொல்லலை, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கங்க, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் போய் அப்ளை பண்ணிக்காதீங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள என்னன்னா, அந்த பிரபஞ்சம் பின்ட்ராப் சைலண்டாக அப்படியே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அதே மாதிரி ஒரு குரு பின்ட்ராப் சைலண்டில் உட்காந்துருக்குறான். அப்போ அது அங்கே உணர்வற்ற நிலையில் இருக்கு, இங்கே இவன் உணர்வற்ற நிலையில் இருக்கான். இந்த 2 பேருக்கும் உள்ள என்னன்னா, ஒரு கமிட்மெண்ட் கூட கிடையாது. ஒரு வேலை, கோரிக்கை, வேண்டுதல் எதுவும் கிடையாது. அப்ப ஆனா இவங்களால எதை வேணாலும் செய்ய முடியுது. அப்ப இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எதையும் எழுந்து போய் செய்யாம, கோரிக்கையா இல்லாம, அப்படியே ஒரு மௌனத்துல அமர்ந்து, அந்த மௌனத்திலிருந்தே ஒரு 25% 30% இந்த உலகத்தை பார்க்க முடியும்.
இந்த மௌனத்துல உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்துக்கு தேவையானதை சிருஷ்டி செய்ய முடியும் அப்படிங்கிறத சிருஷ்டி செய்யுது. அதை நான் பார்க்குறேன். இப்போ அதே 35% 25% மௌனத்துக்குள்ள இருந்துக்கிட்டு நீ ஒரு வேலையை செஞ்சு பாரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்போ மேலேருந்து அதுவும் அப்படி தான் நிகழ்து, நமக்குள்ளேயும் அதான் நிகழ்த்துது. இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு வந்து நிகழப்படணும். அப்போ நம்மளை அடிக்கடி சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, கமிட்மெண்ட்டே நீ பண்ணக்கூடாது. கமிட்மெண்ட்டுனா ஒரு வேலையாக ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இப்போ இந்த கட்டடம் இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு ஒர்க்காகவே எடுத்துக்கக்கூடாது. நீ வாட்டில் அப்படியே உட்காந்துரு, அது தானாக நிகழும், அது தானாக நிகழும். ஆனால் அதை ஒரு திட்டம் போட்டு அதை ஒரு பிளானாக ஒரு கெட்சி போட்டு ஒரு வரையறை போட்டு செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு வேண்டக்கூடாது. பிரபஞ்சத்தில் நம்மக்கிட்ட தியானம் இருக்குங்கிறதுக்காக அப்படியே ஒரு கலை மாதிரி சித்துங்கிறது ஒரு நார்மலாக சாமியார் ஒரு தியானத்துக்குள்ளே உள்ளே போய் தன்னுடைய கலையை பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அந்த பொசிஷனில் கிடையாது. இந்த மகான்கள் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் நம்ம இல்லை, அதையும் தாண்டி உயர்ந்த கேட்டகரியில் இருக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளால் ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடியும்னா, மௌனத்தாலே நம்மளால் ஒரு செய்ய முடியும் ஒரு வேலை. அப்போ நம்ம சிருஷ்டி பண்ணுறது படைக்கிறது எப்படி படைக்கிறோம் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுதுன்னா, பியூர் மௌனம், எந்த சத்தம் கிடையாது, சலனம் கிடையாது, காற்று கூட சுவாசிக்கிறது, உள்காற்று வெளிக்காற்று கூட கிடையாது. அப்படியே அப்ப உணர்வற்றது என்னன்னா, சமாதியிலேயே ஒரு விழிப்பு. ஒருத்தர் சமாதியில இப்படி உட்கார்ந்துருப்பார், அவனை அப்படி கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், எதுவுமே இருக்காது, உள்ள எல்லாம் ஒடுங்கி இருக்கும், அப்படியே இருப்பார். அப்ப அங்க நடக்கிற செயலை இவர் அப்படியே சமாதியில தான் இருப்பாரு, இந்த கண்ணு கூட பார்க்காது, அப்படியே கான்சியஸ்ல இருக்கும். அங்க ஆப்போசிட்ல கீழே நடக்கிற எத்தனையோ லட்சம் மைலுக்கு கீழே நடக்கிற விஷயத்த அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் விஷயத்திலேருந்து அந்த மௌனத்திலேருந்தே சிருஷ்டி பண்ணுவார். இப்படிதான் படைப்பு நடக்குது, இப்படிதான் ஒரு செயல் நடக்குது. அப்ப ஒரு சாதகனுக்கு முக்கியமான பெரிய பணி என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நல்ல ஒரு செயல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்பயுமே அதிகாலையை கொஞ்சம் பயன்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, இரவுகளை பயன்படுத்தணும். புரியுதுங்களா? மூணாவது, கமிட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. தியானம் இந்த குருவாயிருவோம், அதாயிருவோம், இதாயிருவோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. நாலாவது, உடல் சார்ந்து ஒரு பெரிய புரிதல் இருக்கணும். ஒரு கிளாரிட்டியாக உன் உடலை இந்த உலகத்தில் வேற யாரும் பார்க்க முடியாது. உன் உடல் நீ 2 மணிக்கு உட்காரு, 3 மணிக்கு உட்காரு, 4 மணிக்கு உட்காரு, எத்தனை மணிக்கு உட்காந்தாலும் உடல் சூடாகி போயிடும். அந்த உடலை சரி செய்யறது நீ மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ உடல் சார்ந்து ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் தியானத்துக்கே உட்காரணும். உடல் சார்ந்த புரிதல் இல்லாத போது அவங்க தியானம் பண்றதுக்கு இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். அப்போ உடலை ரொம்ப கவனமா கையாளக்கூடிய, பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு தயார் நிலைக்குள்ள இருக்கிறவன் மாறி வரணும். அப்ப தியானம் பண்றவன் தானே ஒரு வைத்தியரா, தானே ஒரு டாக்டரா மாறணும். அப்ப அவன் உடலை பத்திரமா, அந்த வெப்பம் வந்துடும், அந்த கரெக்டான ஒரு சூழல் வந்துருங்கிறத அவன் பார்த்துக்கிட்டு அவன் ஒரு வேலைக்கு தொடங்கும் போது அதை இன்னும் அவனை நல்லா தீவிரப்படுத்துறதோ நல்ல பக்குவத்துக்கு கொண்டாடுறதோ ஒரு குருவோடைய ரோலா இருக்கும். ஒண்ணு இதோடைய வடிவம். இப்ப நம்மள மாதிரி ஒரு ஆளோட இருக்கும்போது, ஒரு சரியான ஆட்களோட இந்த மாதிரி நீ இருக்கிற பட்சத்துல நீ வந்து தியானம் கூட பெருசா பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய அந்த உண்மையான அலைவரிசைக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சும்மா ஒரு 10 நிமிஷமா 20 நிமிஷமா 1 மணி நேரமா நீ அப்படி அமர்ந்திருந்தனா, இதுவே உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு அழகா கூட்டிட்டு போய். இது ஒரு செயல். இன்னொரு கேட்டகரியில தியானமே பண்ண வேண்டியதில்ல, சும்மா என்னை வந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு என் கூட அப்படியே சுத்திட்டு இங்க நான் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே போயிட்டா கூட, இதுவும் வேற ஒரு கேட்டகரியில உன்னை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஏன்னா அந்த ஒருத்தருடைய விஷயம் வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது மாத்துங்கிறது தான் நம்மளுடைய செயல் வடிவமா சொல்றது. அப்ப ஒருத்தருடைய தியானம் என்ன பண்ணுன்னா, இன்னொருத்தரை ஈர்த்துருங்க. இப்ப என்னுடைய தியானம் லட்சக்கணக்கான மக்கள், தியானம் வராத மக்களை தியானம் மாதிரியே ஆக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தியானமாவே ஆக்கி விட்டுருவேன். தியானம் வராத மக்களை தியானம் பண்ற மாதிரி, அந்த போதையில இருக்கிற மாதிரி மாற்றி விட்டு போயிடுவேன். அதுதான் செயல். இப்ப நீங்க பாருங்க, தரையில இங்க உட்காந்துருக்கேன், எத்தனையோ லட்சம் மைலுக்கு முன்னாடி பின்னா அங்க மேல இருக்க ஆகாயம்,
அங்க என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் என் உடல்ல நிகழ்ந்துங்க. அப்ப அதோடைய ரேடியேஷன், அதோடைய தூரம் என்ன, அது என்ன மாதிரி தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அப்ப பூமியில இருக்கிற எண்ணெய் அதோட தாக்கம் தான். அது தன்னை மாதிரி அது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒருத்தனை மாற்றி வச்சிருக்குங்க. அப்ப என் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் அது மாத்துமா மாத்தாத? அது இதெல்லாம் கேட்டெல்லாம் செய்யாதுங்க. என்னன்னா ஒரு நெருப்பு எரியுதுச்சுங்க, ஓ நெருப்பை என்ன சுடாத அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த அனல் உன் மேல படும். அந்த அனலுக்குள்ள என்னன்னா அந்த அனல் எந்த மாதிரி ஒரு 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 வேரியேஷனை படணுமோ அந்த மாதிரி படும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஒரு மகா திருடனை கூட்டிட்டு நீங்க இங்க போட்டீங்கன்னா 6 மாசத்துல அவன் திருடுறத விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அந்த எண்ணத்தை விட்டுருவான் அவன். அவ்வளவுதான். அவனுக்குள்ள இருக்கிற செயலை தான். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் திருடனா பார்த்திருக்கணும். அவனுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த எண்ண அலைவரிசையில அந்த மாதிரி தாட்டே இல்லாம போயிடும் அவனுக்கு. அந்த மாதிரி சூழலே இல்லாத ஒரு 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 விஷயம் அவன் வாழ்க்கையில நடக்க தொடங்கும் அப்படிங்கறத அது சொல்றது. அப்ப இந்த 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 செயல் பிறரை அது பாதிப்பை ஏற்படுத்தும், கட்டாயம் ஏற்படுத்தும். ஆனா இதுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்களுடைய கால கணக்குப்படி அதுக்கேற்ற மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் வளருவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். என்கிட்ட இருக்கிற நெருக்கமா இருக்கிற சில ஆட்கள் கிட்ட கூட சில தியானம்லாம் பண்ணாத நான் பாத்துக்கிறேன். சில பேருக்கு நான் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றது. சில பேருக்கு ஏன்னா தேவையில்லை, நான் பாக்குறேன், அவ்வளவுதான் விஷயம். எனக்கு தெரியும் நீங்க தியானம் பண்ணணுமா நீங்க தியானம் பண்ணக்கூடாதான்னு தெரியும். பல பேருக்கு அது சொல்லலை. நான் சில பேருக்கு தான் சொல்றேன். பல பேருக்கு அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ உனக்கு இயல்பா தியானம் வருதா நீ பண்ணு, நீ இயல்பா போ. ஆனா உடலை ஹீட் பண்ணாம உடலை பத்திரமா பார்த்துட்ட, அது உன்னுடைய ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க அது அவசியமா பார்த்துக்கணும். இப்ப நான் அடிக்கடி உங்களுக்குள்ள விவாதிக்கிறதோ மந்திரத்தையோ அந்த தியானத்தையோ சேஞ்ச் பண்றது கிடையாது. என்னுடைய பரிணாம அந்த மாற்றத்தை அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி உனக்கும் அந்தையே அலைவரிசை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்றேன். இப்ப நான் ஒரு அலைவரிசையில இருந்து நீ ஒரு அலைவரிசையில் இருக்கக்கூடாது. மகாசிவா காற்றேங்கிறது வேற அலைவரிசை. இப்ப இது மனமற்றவர்ங்கிறது இது ஒரு ஒட்டுமொத்தமான வேற அலைவரிசை. புரியுதுங்களா? நீ தேர்டு லேயர்ல நீ இப்ப மகாசிவாங்கிறது இது 17வது 18வது லேயர்ல இருக்கிற லேயரை கொண்டு போய் நான் கொடுக்குறேன். அப்ப இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்ப நீ வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவ ஏறி வர்றதுக்கு. இப்ப நீ ஆரம்ப நிலையிலே அந்த லேயருக்கு ஒண்ணு நான் கொடுத்துட்டேன்னா இப்ப நீயும் என்னோட கனெக்ட் ஆகிறதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். உனக்கு அந்த சிரமங்கள் இருக்காது. அந்த பயணம் கரெக்டா நடக்குங்கிறதுக்காக தான் அதை மக்கள்கிட்ட கொடுக்கப்படுறது. இதை ஆரம்பத்துல கொடுக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு களி காலமாக இருக்கிறதுனால மக்களும் நம்ம கூட இருக்கிறவங்க அது கரெக்டா நம்மளோட கனெக்ட் ஆகணும், பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு வேற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்கறது. புரியுதுங்களா? நீங்க மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. நம்ம ஒரு விஷயத்த கொடுத்த விஷயத்த நாமளே திரும்ப பெறுறோம்னா அப்ப என்ன மாதிரி நுட்பத்துக்குள்ள ஒரு விஷயத்துக்குள்ள ஆய்வு பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள அதை கண்டறிந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது இதுதான் விஷயம். அப்ப நீ எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது, எப்ப எது வரைக்கும் எந்த ஸ்கேல் வரைக்கும் பயன்படுத்தணும், எந்த ஸ்கேலுக்கு மேல அதை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் அதோட செயல், அதோட வடிவங்கிறது நம்ம சொல்லி தர்றது, நான் உங்களுக்கு கொடுக்கறது அதுதான். அப்ப என்னுடைய வடிவத்துக்குள்ளேயே நீ வா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதுதான் இதோட விஷயம். இப்ப என்னுடைய வடிவம் அப்படிங்கிறது கடைசியில தர்மன் அப்படின்னு நடந்து போகும்போது ஒரு நாய் கூட வந்துச்சு பாத்தீங்களா? அவன் கூட இருந்த அண்ணன் தம்பி பெரிய வீரனுங்க மாவி வீரனுங்க இந்த அர்ஜுனன் எல்லாரும் இருந்தால எவனுமே கூட வரல, எல்லா பேரும் செத்து போனான். ஆனா கடைசியில இவன் மட்டும்தான் போனான். கூட ஒரு நாய் வந்துச்சு, அது மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து மேல போனாங்கன்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த விஷயத்த ஏன் கொடுக்குறேன்னா நான் போற பாதையில நீ வர முடியுங்கிறதுக்காக கொடுக்குறேன். இதுல உண்மையா நிஜமா இருந்தனா நீ வருவ, நீ உண்மையா நிஜமா இல்லைன்னா இந்த அர்ஜுனன் அந்த அந்த அனதமிகெல்லாம் பொத்துன்னு விழுந்தாங்கல்ல, அந்த மாதிரி அங்கங்க நீ மயங்கி கிடக்க வேண்டியதுதான். இதான் இதோடைய உண்மை தத்துவத்தையும் உண்மை செயலையும் நம்ம சொல்றோம். இந்த ஒரு டிராவலை ஒரு குரு ஒரு டிராவலை ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த டிராவல்ல நீ எப்படி என்னோடய பயணிச்சிரு, என்னோடய பிடிச்சிரு. இப்ப நான் இதுக்குள்ள இருந்து என்ன சொல்றேன்னா நான் வேற பொசிஷன்ல இருக்கிறேன்,
நீ மனிதனா இருக்கிற, நீ அந்த பொசிஷனுக்கு வர முடியாது, அதை பிரபஞ்சம் உனக்கு வழங்காது, நீ அதனால நீ அதே கல் உடைச்சுக்கிட்டே கடை அப்படின்னு நான் சொல்லாம, நான் அடுத்த செக்ஷன்ல என்ன சொல்றேன்னா, நீ கல் உடைக்காத, மேக்சிமம் நீ என்னுடைய அனுபவத்தை பெறலனாலும் பரவாயில்ல, என்னுடைய அலைவரிசையை பிடிச்சிக்கிட்டு நான் தூக்கி போடுற கயிற்றை எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டே வா. அந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனும் உன்னை தொட முடியாது. அது உன்னை பாதுகாத்து உன்னை ஒரு வழியை காட்டுங்கிறதுக்காக தான் இந்த அலைவரிசையை கையில கொடுக்க. அப்ப எத்தனையோ லட்ச ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரிடர் காலம், உனக்கு ஒரு வெள்ளம் வரப்போகுது, அப்ப நீ வெள்ளத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்து. அப்ப இந்த மந்திரத்தோட வேல்வி என்ன, இதோடைய பவர் என்ன, உனக்கு ஆபத்து வரும்போது தான் தெரியும் இவன் எப்படி வேலை செய்வான் அப்படின்னு. சும்மா மனமற்றவன் உடலற்றவன் உணர்வற்றவங்கிறது சும்மா கிடையாது. உனக்கு ஒரு ஆபத்து வரும்பாரு, அப்ப பயன்படுத்து. இவன் என்ன மாதிரி வேலை செய்யறாங்கிறது அப்ப நீ உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு வேலை அதோடைய தாக்கம் ஒன்று இருக்கும், அதோட செயல் வடிவங்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குங்கிறதுக்காக தான் இதை கொடுக்கப்படுறது. இதை அவசியமா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப நம்ம பயணத்துக்குள்ள நீ எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், உனக்கும் எனக்கும் ஒரு இடைவெளி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா என்னுடைய அனுபவம், நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன், செவிடங்காதுல சங்குதன மாதிரி நீ பின்னாடி சேரு அப்படின்னு நான் பாட்டில் போக முடியாது. புரியுதா? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து சொல்றேன், நான் உன் தாய் தகப்பனோட உன்னை முன்னாடி அமைச்சிட்டு உன் பின்னாடி நான் வரணும்னு நினைக்கிறாள். புரியுதா? நீ முன்னாடி போ. அது ஏன்னா யமன் கூட என்னையும் கூட ஏமாற்றி போடுவான். அதனால நான் உனக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு யமனையே நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கு நான் நிற்கிறாள். புரியுதா? அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளேருந்து நமக்கு இதுக்கு என்னன்னா, இதுக்கு காரணம் தியானத்தில் நம்ம வளர்ந்துருக்கிற பொசிஷன். அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த வளர்ந்த விதம்னு சொல்லுவாங்கல்ல. அதனால இதோட வளர்ந்துருக்கிற பொசிஷனே அப்படி இருக்கிறதுனால அதோடைய வழி நடத்துதலும் வழிகாட்டுதலும் நுட்பமா இருக்கும். எப்பயுமே ஒரு கரெக்டா வளர்ந்துட்டா அது வழிகாட்டுதல் சரியா இருக்கும். ஒரு தாய் எப்படின்னா, அவளுடைய மூளை, அவளோட பிரெயின், மனம்லாம் கரெக்டா இருந்தா அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியதில்லை, அவளுடைய செயலே தன்மையா அந்த குழந்தைய உருவாக்கிட்டு போயிருங்கிறாங்க. புரியுங்களா? பிரத்யேகமாக ஒரு குழந்தைய போய் வளர்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு தாய் தகப்பன் அவன் முழுமையா மலர்ந்துருந்தான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை அழகா மலரும், அந்த ஹீட்லேயே மலர்ந்துடும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதோட விஷயம். அது அப்ப ஒரு குட்டி ஒரு 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 குஞ்சுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கறதோ போர் கற்றுக் கொடுக்கறதோ தாய் என்னன்னா தன்னுடைய தன்மையிலே அந்த குழந்தைக்கு ட்ரெயின் ஆயிரும், அந்த குழந்தை வளர்ந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய தன்மை, அந்த வளர்ந்து இருக்கிற அந்த தன்மையினால தான் இப்படியாப்பட்ட செயல் வடிவத்தெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணாமே நம்ம கொடுக்குறோம், நம்ம செய்யணும். இன்னைக்கு இருக்கிற வியாபார உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற வேற ஒரு உலகத்துக்குள்ள எழுதப்பட்ட புத்தகத்தையே விலபா வேண்டாம் படிக்காத திரும்ப கொடுத்துரு அப்படின்னு யார் சொல்வா? அப்ப அதையும் தாண்டி நீ அந்த மந்திரத்தை சொல்லு போதும். இப்ப நான் கடந்து வந்தல என் டிராவலுக்குள்ள இருக்கிற அனுபவத்துக்குள்ள அந்த புத்தகம், அந்த டிராவலையும் தாண்டி உனக்கு வேற ஒண்ணு தேவைப்படுது இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அங்கேருந்து வா. இப்ப நீ அங்கங்க இழப்பாடுறதுக்கு ஒண்ணு தேவை, நான் அதுக்கு உனக்கு கொடுத்தேன். ஒரு நாள் இளநீ கொடுத்தேன், ஒரு நாள் மோர் கொடுத்தேன், ஒரு நாள் நீர் கொடுத்தேன், அப்படியே ஒரு நாளா கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டே வர்றேன். அப்ப நான் ஒரு நாள் என்னன்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன்ல, என்னுடைய பாதையை நோக்கியே வா. ஒரு இடத்துல நான் தெரிய மாட்டேன், நீ கோச்சிக்காத. நீ என்னன்னா, என்னுடைய அலைவரிசை ஒரு இடத்துல தெரியாது, ஆனா நான் ஒரு வெளிச்சமா இருப்பேன், அந்த வெளிச்சத்தை நோக்கி நீ வரணும். அவ்வளவுதான். ஒரு இடத்துக்குள்ள அதையும் சொல்லுவேன், நான் ஒரு வெளிச்சமா இருப்பேன், என்னோட உருவம் மறைஞ்சிரும் ஒரு இடத்துல, அந்த வெளிச்சத்தை நோக்கி நீ வா. உனக்கான வழி அது தானா இருக்கும். அந்த வெளிச்சம் எவன் கையில இந்த மந்திரம் இருக்கோ, எவன் கையில நம்மளோட உண்மை தத்துவமா இருக்கோ, அந்த வெளிச்சம் மறையாது, அந்த வெளிச்சம் காட்டி கொடுக்கும். அப்படிங்கிறதா இதோட செயல். அப்ப நீங்க அதை அவசியமா அதை பார்த்துக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பேரிடர் காலம், எத்தனையோ எந்த மனிதன் எப்படி எந்த சூழல்ல இந்த பேயிற மலையில கூட எவன் சாவான்னு கூட தெரியாது. இப்ப பேய போற ஒரு மலையில எவன் எங்கிட்டு போவான், எவன் என்ன நடக்கும், எந்த ஊர் என்ன புட்டுக்கும், அப்படிலாம் ஒன்றும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். அப்ப அந்த இடத்துக்குள்ள கூட ஒருத்தனுடைய மந்திரமோ ஒருத்தனுடைய பாதுகாப்போ ஒருத்தனை பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக தான் அதையும் சேர்த்து கொடுக்கறது. புரியுதா? அதனால அதையும் நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது மட்டும் கிடையாது, நான் உலகத்துல எந்த மூலையில போய் இருந்தாலும், இந்த உலகத்துல யூனிவர்சல்லே போய் மேல ஆகாயத்து மேல உட்காந்துக்கிட்டாலும், இந்த மந்திரத்தை நீ அழைச்சனா நான் உனக்கு ஒரு வெளிச்சமா தெரியுவேங்க. இவ்வளவுதான் இதோட விஷயம்.
தானா கதவு திறக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இதை கொடுத்துருக்குறேன். இப்போ இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப உயர்வான ஒரு செயல் வடிவம். புரியுதுங்களா? அப்போ ஒரு உயர்ந்த குருவாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல்ல ஒரு பிரபஞ்சத்தோடைய அதோடைய தத்துவத்தையே எடுத்து உன் கையில் கொடுத்துட்டேன் நான். புரியுதா? அது என்னுடைய தத்துவம் கிடையாது. பிரபஞ்சமே அதுதான். அண்ட சராசரமே இந்த உலகத்துல முதல் முறையா தோன்றி படைத்தான்ல, அவன் தான் மனமற்றவன், அவன் தான் உடலற்றவன், அவன் தான் உணர்வற்றவன். அப்ப இந்த 3 வடிவத்துக்குள்ளேயும் ஒன்றும் இல்லாம இருந்து இந்த உலகத்தை தோற்றி வைத்தது இருக்குல்ல, அதை தான் உன் கையில கொடுத்துருக்கேன். புரியுதா? அந்த செயல் வடிவத்தை தான் உன் கையில பிடிச்சு கொடுத்துருக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த, இந்த உலகத்திலே உயர்ந்த தத்துவம், அந்த உலகத்துக்குள்ள எந்த குருமாருடைய மாணவன்ட்டை இல்லாத தத்துவம் உன் கையில இருக்கு. யாரு கையிலையும் பாதுகாப்பு கவசம் இல்ல, கையில வாள் இல்ல, உன் கையில பாதுகாப்பு கவசமும் வாள் இருக்கு. எந்த சூழல்லையும் நீ போர் பண்ண முடியும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த யூனிவர்சலும் நீ அழைச்சா அந்த யூனிவர்சலே உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அந்த கோடியில கோடான கோடி அணுத்துவல்கள்ல நானும் ஒரு அணுத்துவல்கள். ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது அந்த கோடி அணுத்துவல்களும் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு தான் கொடுத்துருக்கிறேன். புரியுதா? அதுக்குள்ள நான் ஒரு சின்ன துளி, எத்தனையோ துளிகள் இருக்கு, அதுக்குள்ள நானும் ஒரு துளி. ஆனா அத்தனை துளியும் இந்த மந்திரத்தை எவன் ஒழிக்கிறானோ அதுக்கு அது ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது ஏன் ரியாக்ட் பண்ணனா, அந்த பல கோடிகள் அணுக்கள்ல அதுல ஒருத்தன் கலந்தவன் களத்துல பணி செய்யறான், அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவனுக்கு உடைய செயல்ல இருந்து வர்ற ஒருத்தனுக்கு இது கிடைக்கப்பட்டிருக்குன்னா அதை நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்ப இது எவ்வளவு பெரிய செயல் அப்படிங்கிறது ஒரு கேஷுவலா இருக்கிறவங்களால உணர முடியாது. ஏதோ இது மாதிரி இந்த மந்திரத்தை மாத்தி அந்த மந்திரம் கொடுப்பாரு, அந்த மந்திரத்தை மாத்தி இந்த மந்திரம் கொடுப்பாரு, ஏதோ ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த பேர் வைப்பாரு, அப்புறம் அடுத்த அந்த பேரும் பாரு, அடுத்தது அந்த பேரு. இதெல்லாம் இந்த உலகத்துல எவனாலையும். என்னுடைய விஷயம் என்னன்னா, அண்ட சராசரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி நான் என்னோட தியானத்துல ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்றேன். ஒரு ஸ்டெப்பா நான் வளர்றேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு காலமா இருக்கிறேன், 4 நாள் கழிச்சு வேற காலமா மாறிடுறேன். அப்ப எனக்குள்ள ஒரு புது காலம் பிறந்துகிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு 12 மாசத்தை உள்ளடக்கியதான் ஒரு வருஷம். எனக்குள்ள 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு வருஷம் பிறந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு 4 நாள்ல ஒரு வருஷத்தை பாக்குறேங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தியானம் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை நடந்துகிட்டே இருக்கு. அதை அப்டேட் பண்றதோ, அதை விளக்குறதோ, அதை சொல்றதோ, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நேமு மாறுறதோ அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை மக்கள்கிட்டையும் நேரடியாக நான் சொல்ல ட்ரை பண்றது, அதை கொடுக்க ட்ரை பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு அனுபவம், ஒரு இடத்துக்குள்ள சித்து வந்துடும், மந்திரம் வந்துடும், தந்திரம் வந்துடும், சக்கராக்கள் வேலை செய்யும்போது ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையெல்லாம் இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள கிடைக்கும் போது அவருக்குள்ள தியானங்கிற வளர்ச்சி நின்று போயிடும். அவர் பிரபலமா இருப்பாரு, சித்து பண்ணுவாரு, அதிசயம் பண்ணுவாரு, குழந்தை கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவருக்குள்ள தியானம் வளராது. எனக்குள்ள சித்து, மந்திரம், அது தந்திரம், எந்திரம் எதுவும் இல்லை. ஆனா தியானம் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. தியானம் நிக்கல, அப்படியே ஸ்லோ, அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் தியானம் வளருது, அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் இது வளருதுன்னா, எந்த சக்கராசாலையும் அந்த சக்தியை வேலை செய்ய விடல, குண்டலினி சக்தியை வேலை செய்ய விடல, நெற்றிக்கண்ணை வேலை செய்ய விடல. அப்ப மந்திரம், தந்திரம் எந்த சக்திக்கும் வேலை செய்ய விடாம அந்த இயல்பாகவே அப்படியே வளருது. அப்ப இயல்பாகவே அந்த வளரும் போது அது மௌனத்திலிருந்து ஒரு ஈர்ப்புல, அது இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு ஈர்ப்புலயே இதெல்லாம் கிரியேட் ஆனது. இது நம்ம சிருஷ்டி பண்ணல, இது ஒரு ஈர்ப்புல கிரியேட் ஆனது. இவ்வளவு பெரிய ஒரு கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள இங்க இருக்கிற ஏதோ திருவண்ணாமலைக்குள்ள இருக்கிற எவனோ ஒரு சாமியார் வருவான், எப்பயாவது வருவான், அந்த மாதிரி தோன்றுவான், சோறு போடுவான், அன்னதானம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை. இது ஒரு பிரளய காலத்துக்குள்ள, ஒரு கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாகி நிக்குதுங்க. இது ஒரு சாம்ராஜ்யம், யாருக்கும் தெரியாது, வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாயிருச்சு. உருவாக போறது இல்லை, உருவாகி நிக்குது. இது ஒரு சாம்ராஜ்யம். ஒரு மாதம் 13-14 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானத்துக்குள்ள செயலே நடக்குது. அப்ப இது ஒரு சாம்ராஜ்யமா இல்லையா? ஒரு எவ்வளவு பெரிய ஒரு செயல், ஒண்ணுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரருடைய வழிகாட்டுதல்ல இருந்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி நிக்குதுன்னா அது எப்படி நிற்கும்? அது என்ன செயல்ல நிற்கும்? இங்க இருக்கிற யாருக்காச்சும் கேளுங்க, டொனேஷன் புக் இருக்கிறா,
யார்கிட்டயாச்சும் வலுக்கட்டாயமா ஒரு சின்ன உண்டியல்ல வசூல் பண்றது இருக்கா? யாராவது இங்க ட்ரஸ்டின்னு யாராவது போனை போட்டு பிற மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சில நபர்களை நீ எதனா ஏதாவது அந்த கட்டடத்தை ஏதாவது பண்ணி தரியா அப்படின்னு வெகு சிலரை ஒருத்தரோ 2 பேரையோ நம்ம சில மாணவர்களுக்கு சில வாய்ப்புகளை மட்டும் நம்ம வழங்குறோமே வந்து மற்றபடி எந்த செயலும் கிடையாது. நாமளா கூப்பிட்டு ஒரு பிரத்யேகமா ஏன் நீ இப்படி இருக்கிற ஒரு ஒரு அன்னதானத்துக்கு ஒரு மாசத்துல ஒரு மூட்டையாச்சும் அரிசி மாதிரி நீ கொடு, அது ஒரு வாழ்க்கையில பார்த்துக்க எவ்வளவு விஷயங்களை போற அப்படின்னு நம்ம மாணவர்கள் பர்சனலா இருக்கிறவனா ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்றா, அவன் ஏதோ அலட்சியமா இருக்க போறான், அது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள வேற ஒரு உயரத்தை ஏற்படுத்தும், அது வேற ஒரு செயலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம். மற்றபடி இந்த விஷயத்துக்குள்ள வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது, எந்த செயல்பாடுகளும் கிடையாது. அப்ப இந்த செயல் எப்படி உருவாகுதுன்னா அந்த தியானத்தோட வளர்ச்சி தாங்க. ஒரு தியானம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. ஒரு தியானம் பல செயல் வடிவத்தை மாத்துங்க. அதுதான் செயல். அது நம்ம வந்து வெறும் சக்தி செய்யறது வேலைங்க, தியானம் செய்யணும். அதான் சொல்றேன், இங்க திருவண்ணாமலையிலையும் சரி பிற ஊர்லயும் சரி சக்தியால சித்து செஞ்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாகியிருக்காங்க. சக்தியும் நான் செய்யல, சித்து நான் செய்யல. தியானம் மௌனம் அது உணர்வற்ற செயல் தன்னுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யும் அப்படின்னா அதோட ஈர்ப்புல செய்யும் அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு எப்படி தெரியுமா நிகழுது, ஒரு தாயும் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் என்ன மாதிரி விஷயம்னா அந்த குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சு, அந்த தாய் தூக்கி பால் கொடுத்தானா அவளுக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த பாலை குடிச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த நோய் வந்துடும். அப்ப அந்த குழந்தை அழுவா, அப்ப அந்த தாய் தவிச்சா, அழுதா, கண்ணீர் விட்டா, வேதனைப்பட்டா, அந்த குழந்தைக்கு புட்டிப்பால் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தை அழுவும் போது ஒரு நாள் இறைவன் முடிவு பண்ணா அந்த தாய்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனை கொடுத்தான். அப்ப கொடுக்கும்போது அந்த தாய்க்கு வந்து என்னன்னா அவ பார்த்தான்னு அந்த குழந்தை அப்படியே அழுவை நிப்பாட்டிடும். ஒரு அவளோட பார்வை இருக்குல்ல, அப்படி பாப்பா அந்த குழந்தை பசியில துடிக்கும், ஓடி போய் அவ தங்கச்சி வந்து அந்த பெண்ணோட தங்கச்சி போய் ஓடி போய் அந்த பொட்டி பாட்டில் எடுத்துட்டு வந்து பால் கொடுக்க ஓடி வரா. அந்த குழந்தை சிரிக்க துடிக்குது, கை கால்லாம் அசைச்சு சிரிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா அப்படி பாக்குறா, அந்த குழந்தை அப்படியே சிரிக்குது, அந்த வயிறு அப்படியே கீழே இருக்கிறது அப்படியே மெதுவா மேல வருது. அவ தங்கச்சி அப்படியே கண் கலங்கி ஊத்துறா. இந்த மாதிரி ஒரு சூழல் டெய்லியும் உருவாகுது. அப்பதான் அந்த தாய் சொன்னா, இறைவா தயவு செய்து தப்பா நினைச்சுக்காத, என் நோயை வந்து போக்கிறாத, என் நோயை வச்சுக்க உள்ள. ஏன்னா இந்த நோய் இல்லாம இருந்தா என் குழந்தைக்கு நான் தூக்கி என் மார்புல பால் கொடுத்துருப்பேன், ஆனா அது அவ்வளவு பெரிய விசேஷமா இருந்திருக்காது. இந்த நோயை வச்சுக்கிட்டு பால் கொடுக்க முடியாதுங்கிறப்ப அழுத போது என்னுடைய மார்புல இருந்து கொடுக்காம என் கண்ணுல இருந்து பால் கொடுக்க வச்ச பத்தியா, நீ உண்மையிலேயே இதுதான் என்னுடைய தாய் பாக்கியம் நான் அடைஞ்சதுக்கு இதுதான் காரணம். இதாங்க ஒரு குரு, இதான் ஒரு குரு. உன் தாய் மார்புல இருந்து பால் கொடுப்பா, நான் கண்ணுல இருந்து பால் கொடுப்பேன். புரியுதா? இதுதான் உண்மையான தியானம். பேசுறது, சொல்றது, மிகைப்படுத்துறது, ஆங்கிறது, ஊங்கிறது, ஆடுறது, கண்ணு வேலை செய்யும். அண்ட சராசரத்தையும் இந்த கண்ணுக்குள்ள வந்து உள்ள வச்சு வேலை செய்ய வைப்போம். அப்ப இந்த செயல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு செயல்லையும், இங்க இருக்கிற ஒவ்வொரு இந்த கல்லுலையும் இந்த குச்சியிலையும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்கு. ஒருத்தருடைய தியானத்தோடைய அந்த செயல் இருக்குல்ல, அதுல இது ஒரு செயல் வடிவம் பண்ணுது. இது சும்மா அண்ணாமலையார் கோவில் இருக்கு, இது ஒரு மார்க்கெட்டு, இந்த சந்தை, இதுல ஏதோ சோறு போட்டு புண்ணியம் கிடைக்கும், ஏதோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, ஊர்ல எத்தனையோ சாமியார் இருக்காங்க, எத்தனையோ பேர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் என்னுடைய வாழ்நாள்ல சாமிக்காகன்னு சோறு போடுறது, சாமிக்காகன்னு கதை சொல்றது, இந்த குரு இருக்கிற இடத்துல கதை சொல்லி தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்குள்ள ஒரு சின்ன தாட்டு கூட ஒரு நிமிஷம் கூட வந்தது கிடையாது. ஒரு சிறு தாட்டு கூட வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு கூட வந்தது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமானே தெரியல. இது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மலை, இந்த கோயில், இங்க இருக்கிற ஆசிரமம்லாம் இது இல்லை, இது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள இந்த இடம் அன்னதானம் நடக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட்ல இருக்கு. இது திருவண்ணாமலை ஊர்ல இது நடக்குது, இங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னு எனக்கு மைண்ட்லயே கிடையாது. இது எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள இது மாதிரி நடக்குதுப்பா, அப்படிதான் நான் பாக்குறேன். எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள நடக்குது, இது இந்த ஊரே இல்லையே, அப்படிதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் தெரியுது. என் கண்ணுக்கு அப்படிதான் காட்சியா தெரியுது. இந்த ஊரும் இந்த மலையும் இங்க இருக்கிற கிரிவல பாதையும் இந்த விஷயத்துக்குள்ளேயும் இது நடக்கல.
அப்ப இதை வேற ஒரு ஊரா வேற ஒரு உலகம் மாதிரி வச்சிருக்கிறாங்கிறது தான் இதோட விஷயம். அப்போ ஒரு தியானத்தோடைய ஒரு குவாலிட்டிங்கிறது, அந்த தியானத்தோட செயலுங்கிறது இதுதான். அப்ப உங்களுக்குள்ள அந்த செயல், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாப்பா, நீ வளர்ந்துருவ. சொல்லுவாங்கல்ல, டேய் ஒன்றும் செய்யாதடா, நல்லவன்ட்ட போய் நின்றா, நல்லவன் நிழல் உன்னை வாழ வைக்கின்றாமல்ல, நீ ஒன்றும் செய்யாத, நீ ஒன்றும் ஆணியே புடுங்காத, நீ போய் அங்கே நின்று என்னுடைய அந்த நிழல் வந்து உன்னை வாழ வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒன்றும் கிடையாது, 10 தலைமுறையை வாழ வச்சுட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? இது வந்து தீராது. அந்த மாதிரி ஒரு செயல் அது. இது ஏதோ அந்த குருட்டு போன விட்டத்தில் புஞ்ச மாதிரி ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் வந்தது கிடையாது. இது வந்து பர்பஸா பிளான் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள இந்த மாதிரி ஒன்று வந்து அது வளர்ந்து அது நின்று, அது வளர்ந்து நின்று கிடையாது, தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தினந்தோறும் அந்த என்னுடைய உரைகள்ல பார்த்துன்னா அதோடைய வளர்ச்சியை உன்னால கண் கொண்டு பார்க்க முடியும். அது வளருது. அது வந்து நீ இப்படி இப்படி இங்க நின்றுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது இன்னொரு ஒரு இன்ச்சு வளர்ந்துரும், ஒரு செயல் வளர்ந்துரும். அது அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இது இருக்குது. அதனால என் கூட இருக்கிறது எல்லா பத்துக்குள்ளயுமே ஒரு கோல்டன் பீரியடு, ஒரு வரலாறு தான். நீ வந்து வரலாறு. நீ தியானம் கத்துக்கிட்டு குருவாவு, என்னை பத்தி ஒரு ஞானி பேசுவான், என்னுடைய பேரை பத்தி ஒரு ஞானி பேசுவான். ஆனா அந்த பேசும்போது அந்த ஞானி என்ன பேசுனா நீ அதில் நீ இருப்ப. நீ வந்து உன்னை வந்து என்ன பேசுனா உன்னை பிரிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவத்துக்குள்ள நீ இருப்ப. ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ள நீ யாருன்னே தெரியாது, நீ எங்கேயோ போக வேண்டியவன். ஆனா விலாசத்தெல்லாம் தாண்டி இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டல்ல, அங்கதான் நீ வந்து வரலாறா மாறி நிக்கிற. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும், ஒரு நாகப்பாம்பு பயங்கர கொடூரமான விஷம் கொண்ட பாம்பு, அது வழி மாதிரி ஒரு குகைக்குள்ள வந்து நுழைஞ்சு தலையை தூக்கி நின்றுச்சு. ஒருத்தரை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கடிக்கணும்னு தோணலைங்க, தலையை தூக்குனது கீழே இறக்கணும்னு தோணல, அப்படியே நிக்குது. அப்படியே நிக்குது. அவன் தாங்க நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கழுத்துல இருக்கிற நாகத்தை பாருங்களேன், அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் நிற்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அலைவரிசை கொண்டு மேல போய் ஒரு விஷயம், ஒரு பொருளை வச்சிங்கன்னா அந்த பொருள் அசைவற்று போயிருங்க, அது உணர்வற்று போயிடும். அது பாம்பு, கரடி, பள்ளி அது மாதிரி ரியாக்ஷன்லாம் அங்கே காட்ட முடியாது. புரியுதுங்களா? ஒரு குண்டானை தூக்கியாந்து என் தலையில வச்சிங்கன்னு வச்சுக்கல, அந்த குண்டானே தன்மை மாறி போயிடும். இந்த உணர்வற்ற தன்மைங்கிறது அதுதான், குண்டானுடைய தன்மையே மாறி போயிடும். அந்த குண்டான் என்ன பண்ணும்னா அதுக்கப்புறம் அது ஒரு விசேஷ குண்டான் ஆயிரும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அதோட விஷயம். இப்போ நீங்க எல்லாம் இருக்க தான் போறீங்க. நீங்க எல்லாருமே வீட்டில் போய் ஒரு சின்ன டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையில எத்தனையோ ஞானிகள் வந்தாங்க, எத்தனையோ பேர் அறிஞர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பெரியவங்க இருந்தாங்க, எத்தனையோ மகத்துவமான செயல் செஞ்சாங்க. இந்த இடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இன்னைக்கு தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பின்னாட்கள்ல இந்த இடம், இந்த 14 மைல் சுத்துறங்கள்ல அந்த இடமும் இந்த இடமும் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத எழுதி டேட்டை போட்டு வச்சுக்கோங்க. பின்னாட்கள்ல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, இவன் இந்த இடம் என்ன செய்யணும். இப்போ நான் செய்யறதைய ஒரு படி மேலே ஏறி இந்த இடம் செஞ்சிடும். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கோ அதே விஷயம் இங்க கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த இடம் ஒரு வேலை செய்யும், சும்மா விடாது இந்த இடம். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்க தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இந்த இடம் நான் தான். அப்ப இந்த இடத்துக்குள்ள நீ உட்கார்ந்தனா அது எனக்கு என மேல உட்கார்ந்துருக்க மாதிரி தான், நீ என்னோட உட்கார்ந்துருக்க மாதிரி தான் அது. அப்ப இந்த இடத்த நீ வந்து ஈஸியா ஏதோ ஒரு இடம், அவருக்கு குரு, அவர் இருக்கணும், அவர் இருக்கும்போது பார்க்கணும் அப்படியெல்லாம் நினைச்சிடாத. உனக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த சூழல் கிடைச்சாலும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணனா ஒரு 5 நிமிஷம் இங்க நீ உட்காரு. இதோட தன்மை, இதோட விஷயம் உனக்கு வேற ஒரு இடத்துக்குள்ள, எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். புரியுதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வடிவம். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெக்குறாங்க. அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கு 2 பேரும் சேர்ந்த தன்மையில ஒரு தன்மையில் இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என் கையில கொடுக்கும்போது அந்த தாய் தகப்பன் அப்பவே போயிடுறான் விடுபட்டு. அந்த குழந்தை எப்ப என் கைக்கு வருதா, என் தன்மையில் அந்த குழந்தை வளர தொடங்கும். அப்ப அது என்ன மேஜிக்னு பாருங்க. இதுதான் ஒரு குருங்கிறது. அதுதான் அலைவரிசை. அப்ப அதுல இருக்கிற தீமை அலைவரிசை அப்படியே விலகிருங்க. தொடும்போது
அப்படியே போயிடும், விலகிடும். இப்போ இந்த அலைவரிசை இந்த 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 ஹீட் இருக்குல்ல, அது அப்படியே தொத்திக்கும் அந்த உடல்ல, அந்த செயல் தொத்திக்கும். அந்த செயல்ல அந்த குழந்தை தன்மையில வளரும், அந்த வடிவத்துக்குள்ள இருக்கும். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற பெரிய பேரு, ஒரு ஒரு அதிசயமான பேரு, ரகசியத்துக்குரிய இருக்கிற விஷயங்கள். என்னுடைய 2 குழந்தைகளும் அந்த மாதிரி தன்மைக்குள்ள இருந்து தான் அதுங்க பிறக்கப்பட்டுச்சுங்க, அதுங்க வளரப்பட்டுச்சுங்க, அதுங்க வாழப்பட்டுச்சுங்க. அதுக்கு ஒரு விஷயத்துக்கு சின்ன சின்ன வடிவங்கள் இருக்கு. இன்னைக்கு அதுங்களுக்கு தெரியாது, அதுங்க அப்படியே இருக்கும். அதுங்க ஒரு ஸ்டேஜில் பாருங்க, அது கண்ணாபுண்ணானுங்க தியானம் பண்ணுங்க. ஏன்னா அதுங்களுக்கு பேஸ் ஒரு தியானம் பண்றவன் பிடிச்சதே யார் பிடிச்சா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி பிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன மாதிரி சூழல்ல பிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு மனைவியோட இணைஞ்சு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டது இல்லை, அதை ஒரு சிருஷ்டி மாதிரி பண்ணியிருக்கு. அப்ப அது எப்படி உருவாகும், எப்படி இருக்கும்? அப்ப அதே மாதிரிதான் இந்த இடம் சும்மா அன்னதானம், சாமி, பக்தி இதுக்காக கிடையாது. இந்த இடம் ஞானிங்க, பெரிய குரு. நான் சொல்றேன், 14 மைல்லையும் அந்த மலையிலையும் அவனோட மூத்தவன் இங்க ஒருத்தன் உட்கார்ந்து சீனியர், இவன் தான் சீனியர் பர்சன். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ற இடம் எப்படி இருக்கும்? மிக சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்கல்ல, ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் எப்படி ஆப்பட்டவனா இருப்பான்? அவனோட தாக்கம் எப்படி இருக்கும்? அது ஒரு நாள் அது இப்ப நான் இருக்கிறதுனால பிரசன்ல உங்களால அதை உணர முடியல. நான் ஒரு 10 அடி தள்ளி நின்றுக்குவேன். நான் ஒரு 10 நாள் வராம இருப்பேன், இல்ல ஒரு 10 மாசம் வராம இருப்பேன். அப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறதா நீ உணர்வு. அப்போ உனக்கு தெரியும் இந்த இடம் என்ன தாக்கத்தை பண்ணுது, இந்த இடம் என்ன செய்யுது. அதே மாதிரி இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இந்த இடம் நிற்கும். நீ என்ன பாரு, இந்த ஊரு, இந்த மலை, இந்த கோயில், இந்த கிரிவல பாதை, இதுக்கும் இந்த இடத்துக்கு சம்பந்தமே இருக்காது. இது தனியா, இது வேற ஒரு ஊரு, வேற ஒரு தீவு மாதிரி தான் செயல்படும். நீ ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை கவனிச்சு நீ பார்த்தனா தெரியும். இதுக்கும் இந்த ஒரு சின்ன ஆசிரமத்துக்கும் எதுக்கும் எந்த டைரக்ஷனும் இருக்கவே இருக்காது. இது ஒரு தனியா ஒருத்தன் ஏங்கடா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏங்கும். இதை பார்க்க தான் போற. நீ கவனிச்சு நல்ல ஒரு நுட்பமா நீ பாரு, அதை பயன்படுத்து அப்படிங்கறதான் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் சொல்றேன், இது இந்த காலத்தால உணர்த்தப்படணும், காலத்தால சொல்லப்படணும், காலத்தால வழிகாட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாமளும் எத்தனையோ குருமார்கிட்ட கொய்யாப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நின்றுருக்கோம். ஆனா உண்மையான தியானங்கிறது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயங்கிறத அந்த வளர்ச்சியும் அந்த தியானமும் தான் நம்ம காட்டி கொடுத்துச்சு. அதனால உனக்கு வேற ஒரு விஷயமா இருக்கும், அதை உணர்ந்து செயல்படுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்துக்குள்ள இங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து இணைஞ்சு, எனக்காவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி நேரம் கிடைச்சிச்சுன்னா இங்க அந்த அன்னதானத்துக்கு மக்கள்கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட சாப்பிட்றவங்க பக்தர்கள் கிடையாது, பசியில இருக்கிற மக்கள் சாப்பிட்றாங்க. நல்லா கவனிக்கணும். பக்தர்கள் சாப்பிட்றது ஆசிரமத்துல சாப்பிட்றாங்க, என்கிட்ட பக்தர்கள் சாப்பிடல. பசிக்குன்னு சொல்றாங்கல்ல, பசிக்கு சோறு கொடுப்பாங்கிறாங்கல்ல, அதான் 7 சீனியர் சிட்டிசன் சொன்னல, பசிக்கு சோறு போடுற இடம் இது. பசிக்குது, சோறு போடுங்க. இப்ப நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் சோறு போடுவாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஆசிரமத்துக்குள்ள பக்தர்களுக்கு. நீ உன் ஆசிரமத்தை சோறு போடலையாப்பா, எனக்கு சோறு போடுவாங்க. இல்லைன்னா நான் நானே பெரிய சாமிப்பா, நான் என் இடத்துல உட்காந்துக்குவேன், சாப்பாடே எனக்கு ஆட்டோல எதுலயே கொடுப்பாங்க, அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுக்குவாங்கல்ல. நம்ம இடத்துல அப்படி கிடையாது. பசிக்குதுன்னு ஒருத்தன் வருவான், அவன் தான் இங்க சாப்பிடுவான். பசி அறிந்தவன் அவன் மக்களா இருப்பான். அவன் சாமி கும்பிட மாட்டான், என்னையும் கும்பிட மாட்டான், சாமியையும் கும்பிட மாட்டான். அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பசி சோறு போடுறீங்களா, அவ்வளோதாங்க. நான் உங்கள் குருவையும் கும்பிட மாட்டேன், சாமியும் கும்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க, பசிக்குது, அவ்வளோதான். அவனை போய் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ மந்திரம் சொல்லு, தந்திரம் சொல்லு, எந்திரம் சொல்லு, தியானம் பண்ணு, உன் குருவோட புராணத்தெல்லாம் சொல்லு, அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் பசிக்காக வந்தான். இப்போ இது குரு இதை தோற்றி வைக்கிறான்னா பசியோட வருவான், அவனுக்கு சோறு கொடு, அவ்வளோதான் விஷயம். இன்னைக்கு அவனுக்கு சோறு கிடைக்கல, நாளைக்கு சோறு கொடு. நீ ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்காத, நீ இயல்பா பண்ணு. அதையும் அவர் சொல்லியிருக்காரு, எவன் இங்க சாப்பிடப்படாமோ அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கலையா, அவனுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஆனா அதுக்காக நீ உன்னை வருத்திக்காத அப்படிங்கிறதும் உள்ளுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இங்க அது ஆப்போசிட்ல, அடுத்த வாரத்துலேருந்து அங்க ஆப்போசிட்ல அன்னதானம் கொடுக்குற இடம் அங்க மாறப்போகுது. இது தியானத்துக்கான இடமா மாறப்போகுது. அதனால அந்த இடத்த தோற்றி வைக்க போறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு சாதாரணமா சாப்பிடுங்க. அங்க ஒரு 2 பேத்துக்கு கேஷுவலா உங்க வீட்டுல வந்த விருந்தாளிகளுக்கு சோறு போடுவீங்கல்ல, அந்த மாதிரி என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க அதை பண்ணுங்க. இது ஒரு சேவை. ஆசிரமம், வாலிண்டர், பக்தர், சாமி, குரு அந்த மாதிரி புராணத்துல நீங்களும் பாடாதீங்க. அந்த மாதிரி விஷயம் இல்லை. அதை நீங்க நல்ல மைண்ட்ல கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கங்க. அதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஒரு இயல்பா ஒரு செயல் நடக்குது, அதுக்குள்ள உங்களால முடிஞ்ச ஒரு வாய்ப்புகளை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப நாம
ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 35% 40% அந்த கான்சியஸ் இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் வெளியில நிக்கிறேன், உள்ள உணர்வற்ற நிலையை உள்ள போறேன், திருப்பி வெளியில வரேன். அந்த உள்ளேயே போயிட்டேன்னா நான் உங்ககிட்ட இருந்து விடுபட்டு நின்றுவேன். நான் வீட்டிலேயே இருந்தா கூட உங்களை சந்திக்க மாட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன். அப்படி ஒரு சூழல் உருவாயிரும். ஆனா அது இப்படி உருவாகாம போய்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த மாதிரி உருவாகும். அதே மாதிரி நான் பல நகரங்களுக்குள்ள சுத்தப்பட வேண்டியவன், பல நகரங்களுக்குள்ள போக வேண்டியவன். அப்ப என்னை நம்பி இருக்கிறவங்கள ஒரு இடத்துக்குள்ள ஒரு குண்டுமணி இருக்குல்ல, ஒரு சின்னதா குண்டுமணி மின்னி பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரிக்கு யாராவது போயிருக்கீங்களா? கன்னியாகுமரிக்கு போனா அந்த தாயோடைய மூக்குல இருந்து ஒரு மின்னும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன்ல ஒரு மூக்குத்தி வந்து மின்னும். அந்த மாதிரி ஒரு குண்டுமணியை தூக்கி இந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு போறேன். அது என்னோட ஒரு சிறப்பா உங்களை பார்த்துக்கும், வழி நடத்தும். அப்ப அத சாமர்த்தியமா ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்துக்கணும். இல்ல அவர் தான் வரணும், அவர் தான் நான் பார்க்கணும், அவரோடய தான் நான் போகணும், அவரோடய தான் நடக்கணும் அப்படிலாம் நீ நினைக்காத. அதெல்லாம் கற்பனைக்குள்ள போகாத. புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அருணாச்சலங்கிறது, அண்ணாமலைங்கிறது யாரும் பார்க்கல. அந்த கல்லு மலை தான் 3000 4000 ஆண்டுகள் வழி நடத்திருக்கு. பல லட்சம் கோடி பெத்த அந்த கல்லு மலை, அந்த காட்டுல இருக்கிற சின்ன மலை தான் 3000 4000 ஆண்டுகள் கோடிக்கணக்கான மக்களை வழி நடத்தினது அந்த மலை தான். புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த மலைக்குள்ள இருந்து அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ன சொல்லுவாங்கன்னா, போதும் நீ ரொம்ப வேலை செஞ்சுட்ட, அதனால உன்னுடைய வேலையை நாங்க வேலை பழுவு அதிகமா இருக்கனால உன்னை குறைச்சிட்டு அங்கிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வேற ஒரு இடத்துக்குள்ள நாங்க பரிமாற்றம் பண்றோம். அதனால உனக்கான வேலைகள் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு தான் அதை வேற வடிவத்துக்குள்ள அதை மாற்றப்பட்டிருக்கு. அதை ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க தேடுறதோ அந்த பக்கம் சுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. அப்ப இது நீங்க பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கிக்கங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மலையும் நாங்களும் ஒண்ணுதான். எப்ப அந்த மலையை நாங்க வணங்கணும், எப்ப அந்த மலையை நாங்க சுத்தணும், எப்ப அந்த மலையை வணங்கக்கூடாது சுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு காட்டுவாங்க. அப்ப நாங்க அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம். நீங்க எல்லா காலகட்டத்திலயும் 4000 ஆண்டுகள் இல்ல 50,000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த மலை அப்படியே அருணாச்சலமே உட்காந்துருப்பான் அப்படின்னு நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியா இருக்காது. அப்போ ஒரு ஞானிக்கு தெரியும் அருணாச்சலம் உட்காந்துருக்கானா, நிக்கிறானா, நடக்கிறானா, போறானா, இல்ல அதே அருணாச்சலம் எனக்குள்ள படுத்துக்கிட்டானாங்கிறது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அது அப்படி இருக்கு. இப்ப நீங்க பொறுத்தளவுக்கு அதே அருணாச்சலம் அங்கதான் இருக்கான்னு லெமன் சோருக்கு அந்த கிரிவல பாதையில படுத்திருக்க கதைகள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தேட மாட்டீங்க, ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்க. குருவே அங்க வரலங்க, நம்ம அந்த இடத்துக்குள்ள வேற இடத்துக்குள்ள போய் என்னங்க பண்றது அப்படின்னா, வேறு இடத்துக்குள்ளதான் குரு படுத்து கிடப்பான். குருங்கிறவன் உடலோடு தான் படுத்து கிடப்பான்னு கிடையாது. புரியுதுங்களா? அந்த கல் மலையில தான் அருணாச்சலம் படுத்திருந்தான். அருணாச்சலன் அவங்கள்ட்ட ஓடி மகனே எப்படி பாருக்கன்னு பேசிட்டா இருந்தானா, 4000 ஆண்டுகள் அந்த கல்லா இருந்துதான் உங்களை வழி நடத்தி இருக்கிறான், உங்களை ஆளாக்கி இருக்கிறான், உங்களுக்கு பெரிய சங்கதியை கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு தேவையானதை கொடுத்திருக்கான். எத்தனையோ பெற்ற ஞானிகளை கல்லா இருந்து உருவாக்கி இருக்கிறான். அவன் என்ன பேசுனா, எத்தனை ஞானிகள் திருவண்ணாமலையில அந்த கல் மலை தான் உருவாக்குனுச்சு, அந்த கல் செயல் தான் உருவாக்குனுச்சு. அப்ப இந்த இடமே ஒரு எம்டினஸான இடம் தான் உருவாக்கும், ஆளாக்கும். அப்ப ஒரு உடலா இருக்கிற ஒரு கேரக்டர் எல்லா நேரத்திலையும் உங்களை உருவாக்கிக்கிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காது. அப்ப ஆசை படைத்த மனிதன், நீங்க இவர் இருக்கணும், இவர் பிரசன்ட்ல வேலை செய்யணும், இவர்கிட்டே நிக்கணும், இவர்கிட்டே பேசணும், இவரோடய நடக்கணும் அப்படின்னு கற்பனை எல்லாம் காணக்கூடாது. புரியுதுங்களா? எல்லா பேரும் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழல்ல நிற்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சு அவங்க போவாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் அங்க வச்சுட்டு போவாங்க. அது வழி நடத்தும், அது பார்த்துக்குங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். சரிதானே? நீங்க என்ன சொன்னாலும் காலைல நீங்க செய்யறதான் செய்வீங்க, அது வேற. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். புரியுதா? அதை உணர்ந்து அதை ஒரு பக்குவமா செஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது உங்களை நீங்க பார்த்துக்கணும். நல்ல செயலா செஞ்சுக்கங்க, மிஸ் ஆயிடாதீங்க, அங்கிட்டு இங்கிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா காலம் மோசமான, உங்க வீட்டுல சொல்லுவாங்கல்ல உங்க பெரியவங்கெல்லாம், காலம் மோசமா இருக்கு, கூட்டம் நிறைய இருக்கு திருவிழாவில், அங்கங்க போய் தொலைஞ்சு போயிடாதம்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க தாத்தா மாதிரி நான் சொல்றேன். ரொம்ப ஒரு மூத்த தாத்தா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு தாத்தா மாதிரி ரொம்ப வயசாகி ரொம்ப டயர்டாகி சொல்லுவார்ல, பா அங்கிட்டு இங்கிட்டு போகாதீங்க, தொலைஞ்சு போயிடுவீங்க, வேற மாதிரி போயிடுவீங்க, ஒழுங்கா பத்திரமா ஒரு வேலையை செய்யுங்க, கரெக்டா வீடு சேருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி நீ வீடு பேர் அடையணும், உன்னை உணரணும்னா உனக்கான முகவரி, உனக்கான வீடு இதுதான். புரியுதா? நீ வேற எங்கேயாவது போய் விலாசத்தை தொலைச்சிட்டு தேடாத. சொல்லிட்டெல்லாம் உயர்ந்த தாத்தாவா, உன் விலாசம் இங்கதான் இருக்கு. அதனால உனக்கு பார்ட் டைமா நேரம் கிடைக்கும் போது கூட இங்க உட்காந்து தேய், மிளகாத்தூள் அங்க அரைச்சிக்கிட்டே இருக்கு. புரியுதா? நீ வாரத்துல ஒரு நாள் கூட இங்க மிளகா இருக்கு இங்க வந்துரு, வேற எங்கேயாவது கேப்ல போய் அரைச்சிக்கிட்டு இருக்காத. புரியுதா? ஒரு நாள் அம்மியும் காணா போயிரும், நீயும் காணா போயிருவ.
அதனால அது நீ வந்து பார்த்துக்க, அது ஒரு செயலா செஞ்சுக்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நீ வந்து பார்த்துட்டு அடுத்த வாரத்துல நான் இல்லைன்னொன்னே எங்கடா குருநாதர் இருக்கானா, அவர் இல்லைன்னா நான் வரமாட்டேங்க, நான் இல்லைங்க அப்படின்னு நினைக்காத. புரியுதா?